கண்மணி கண்மணி செல்லக்குட்டி கண்மணி கோழி குண்டு கண்களை சிமிட்டி அழகாய் வருவாள் கண்மணி 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 ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஒயிலாய் வருவாள் கண்மணி 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 இவளின் நண்பன் பப்பு ரொம்ப ரொம்ப குறும்பு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா குதூகலம் தான் போங்க கண்மணி பப்பு பாருங்க கண்மணி கண்மணி செல்லக்குட்டி கண்மணி ஏய் கண்மணி, என்ன செய்யற நீ? வா சுப்பு, நாங்க பாண்டி விளையாடுறோம். ஹாய் சுப்பு. பப்புக்கு சுப்புனா ரொம்ப பிடிக்கும். ஆமா, நேத்து உங்களை பார்க்கவே இல்லையே. எங்க போயிருந்தீங்க? நாங்க எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். ஹையா, எவ்வளவு நல்லா இருந்துச்சுல கண்மணி. ஆமா ஆமா. அப்படி என்னதான் செஞ்சீங்க அங்க? எனக்கும் சொல்லுங்கள. என்ன, தூங்கி எழுந்ததுல இருந்து சொல்லணுமா? ஆமா, எல்லாமே சொல்லணும். சொல்றேன் கேளு. கொக்கரக்கோ சேவலே, கொண்டையாட்டும் சேவலே, நித்தம் எம்மை காலையில் நேரத்திலே எழுப்புவாய். தூங்குகின்ற உலகையே குரல் கொடுத்து எழுப்புவாய். கொக்கரக்கோ சேவலே, வாழ்க உந்தன் சேவையே. கொக்கரக்கோ சேவலே, கொண்டையாட்டும் சேவலே, நித்தம் எம்மை காலையில் நேரத்திலே எழுப்புவாய். தூங்குகின்ற உலகையே குரல் கொடுத்து எழுப்புவாய். கொக்கரக்கோ சேவலே, வாழ்க உந்தன் சேவையே. சேவல் அதிகாலையிலேயே எழுந்து நம்மையும் எழுப்பி விட்டுடும். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். வீட்ல சேவல் இருந்தா சரி, இல்லைன்னா யார் நம்ம எழுப்புவாங்க? என்ன பப்பு, மறந்துடுச்சா? அன்னைக்கு ஒரு நாள் கடிகாரம் எழுப்புச்சே. என்னது கடிகாரமா? ஆமா. சின்ன சின்ன கடிகாரம், சிறப்பு மிக்க கடிகாரம், என்றும் இங்கும் நேரத்தை எடுத்து காட்டும் கடிகாரம். அண்ணன் தம்பி போலிங்க அழகாய் முட்கள் இரண்டுண்டு, ஒன்றன் பின்னே ஒன்றாக ஓடி சுற்றி மணி காட்டும். சின்ன சின்ன கடிகாரம், சிறப்பு மிக்க கடிகாரம், என்றும் இங்கும் நேரத்தை எடுத்து காட்டும் கடிகாரம். அண்ணன் தம்பி போலிங்க அழகாய் முட்கள் இரண்டுண்டு, ஒன்றன் பின்னே ஒன்றாக ஓடி சுற்றி மணி காட்டும்.
சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறமா அப்புறம் நாங்க வேப்பங்குச்சியால பல் விளக்கிட்டு வந்தோமா. அம்மா எங்களுக்காக நான் சொல்றேன் அம்மா எங்களுக்காக ஒரு பெரிய வடை சுட்டு வச்சிருந்தாங்க. அது வடை இல்ல பப்பு, தோசை. ஆமா, அப்பதான் முதல் தடவையா நான் அதை சாப்பிட்டேன். ரொம்ப ருசியா இருந்தது. கேட்டாலே நாக்குல எச்சி ஊறுது. மேல சொல்ல. கேளு. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டால் பூசை. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டால் பூசை. ஆமா, பல் விளக்கிட்டு உடனே தோசை சாப்பிட்டீங்களா? பால் குடிக்கலையா? குடிச்சோமே. சொல்ல மறந்துட்டேன். மாமா வீட்ல நாங்க பசு கூட பார்த்தோம். பசு மட்டுமா, கண்ணுக்குட்டி கூட தான். எவ்வளவு குட்டியா அழகா இருந்துச்சு. அது என்ன மாதிரியே. ஆமா, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடனண்டையில் ஓடுது கன்று குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி. முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு, மடிமுட்டி குடிக்குது கன்று குட்டி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடனண்டையில் ஓடுது கன்று குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி. முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு, மடிமுட்டி குடிக்குது கன்று குட்டி. எனக்கு பெரிய பந்து விளையாடணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு பட்ட விடணும்னு ரொம்ப ஆசை, தெரியுமா? ஆமா கண்மணி, உனக்கு என்ன ஆசை? 1 2 சொல்றேன் கேளு. ஆசை ஆசை ஆசை, பள்ளி செல்ல ஆசை, படிக்க படிக்க ஆசை, பாடம் படிக்க ஆசை, பண்டிதனாக ஆசை. ஆசை ஆசை ஆசை, பள்ளி செல்ல ஆசை, படிக்க படிக்க ஆசை, பாடம் படிக்க ஆசை, பண்டிதனாக ஆசை.
பெரிய பண்டிதன் ஆகணும்னா நிறைய படிக்கணும்ல, நிறைய விஷயம் தெரியணும்ல. ஆமா சுப்பு, ஆமா ஆமா. அ ஆ இ ஈ கூட தெரியணும். ஞாபகம் இருக்கா கண்மணி, அன்னைக்கு அம்மா நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே. அணிலும் ஆடும் ஆவா, இலையும் ஈயும் ஈயா, உரலும் ஊசியும் ஊவா, எலியும் ஏணியும் ஏயா, ஐவர் ஒட்டகம் ஐ ஓவா, ஓணான் ஔவை ஓ ஓவா. ஆ ஆ பாடம் கற்றோமே, அன்னை முத்தம் பெற்றோமே. அணிலும் ஆடும் ஆவா, இலையும் ஈயும் ஈயா, உரலும் ஊசியும் ஊவா, எலியும் ஏணியும் ஏயா, ஐவர் ஒட்டகம் ஐ ஓவா, ஓணான் ஔவை ஓ ஓவா. ஆ ஆ பாடம் கற்றோமே, அன்னை முத்தம் பெற்றோமே. நல்லா வேணும். சும்மா இரு பப்பு. ஏன் அப்படி சொல்ற பப்பு? இது என்ன பண்ணிச்சு? இப்ப ஏதோ நல்ல புள்ள மாதிரி படுத்திருக்கே. இது நேத்து எவ்வளவு லூட்டி அடிச்சு தெரியுமா? ஆமா, சரியான குறும்புக்கார பூனை இது. பால் மட்டும் நல்லா குடிச்சிடும், ஆனா எலி கூட பிடிக்க தெரியாது. மக்கு பூனை. குட்டி பூனை வீட்டிலே குறும்பு நிறைய பண்ணுது, சக்தி பானை உருட்டுது, ஆலையெல்லாம் குடிக்குது. எலி பிடிக்க தெரியலை, இந்த பூனை சரியில்லை, வரட்டும் அம்மா சொல்கிறேன், வாச கதவை மூடுவேன். குட்டி பூனை வீட்டிலே குறும்பு நிறைய பண்ணுது, சக்தி பானை உருட்டுது, ஆலையெல்லாம் குடிக்குது. எலி பிடிக்க தெரியலை, இந்த பூனை சரியில்லை, வரட்டும் அம்மா சொல்கிறேன், வாச கதவை மூடுவேன். ஏன் பப்பு சோகமா இருக்க? ஆமா, கண்மணிக்கு அந்த பூனையை தான் ரொம்ப பிடிக்கும். என்னை விட என்னை யாருக்கு பிடிக்கும்? இல்ல செல்லம், எனக்கு உன்னை தான் முதல்ல பிடிக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தோ தோ நாய்க்குட்டி, துள்ளியோடும் நாய்க்குட்டி, லுள் லுள் நாய்க்குட்டி, வாலையாட்டும் நாய்க்குட்டி. எங்கள் வீட்டு நாய்க்குட்டி நன்றி உள்ள நாய்க்குட்டி, கண்ணை போல வீட்டையே காக்கும் எங்கள் நாய்க்குட்டி. தோ தோ நாய்க்குட்டி, துள்ளியோடும் நாய்க்குட்டி, லுள் லுள் நாய்க்குட்டி, வாலையாட்டும் நாய்க்குட்டி.
எங்கள் வீட்டு நாய்க்குட்டி நன்றி உள்ள நாய்க்குட்டி கண்ணை போல வீட்டையே காக்கும் எங்கள் நாய்க்குட்டி. அதோ பாரு வாத்து. நாங்க இதுங்களை நேத்து கூட பார்த்தோமே. அப்படியா? ஆமா, அதுவும் அந்த குட்டி குள்ளமணி வாத்து இருக்கே, சரியான சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி. ஏன்? நேத்து அவங்க அம்மா அத சமாதானம் செய்யறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டாங்க தெரியுமா? அப்படி என்னதான் ஆச்சு? குவா குவா வாத்து உள்ளமணி வாத்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் சின்னமணி வாத்து. குவா குவா வாத்து உள்ளமணி வாத்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் சின்னமணி வாத்து. நேத்து என்ன ஆச்சு தெரியுமா? திடீர்னு பப்புவை காணவே காணோம். ஐயோ, அப்புறம் என்ன செஞ்ச நீ? தேடு தேடுன்னு தேடினேன். கடைசியில பார்த்தா அவன் பட்டாம்பூச்சி பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தான். பட்டு பட்டாம்பூச்சி பட்டு கட்டி போச்சு வட்டமிட்டு பூவை வந்து தொட்டு போச்சு. எட்டி பிடிக்க சென்றேன் என்னை தப்பி போச்சு எட்ட எட்ட மேலே எங்கோ பறந்து போச்சு எட்ட எட்ட மேலே எங்கோ பறந்து போச்சு. பட்டு பட்டாம்பூச்சி பட்டு கட்டி போச்சு வட்டமிட்டு பூவை வந்து தொட்டு போச்சு. எட்டி பிடிக்க சென்றேன் என்னை தப்பி போச்சு எட்ட எட்ட மேலே எங்கோ பறந்து போச்சு எட்ட எட்ட மேலே எங்கோ பறந்து போச்சு. சிக்கு 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 சிக்கு. ஹையா, நல்லா இருக்கு இந்த விளையாட்டு. ஆமா, ரயில் வண்டி விளையாட்டு ரொம்ப நல்ல விளையாட்டு தான். பப்பு, உனக்கு ஞாபகம் இருக்கா? நேத்து கூட நம்ம ரயில் வண்டி பார்த்தோமே. என்னது, ரயில் வண்டிய நிஜமாவே பாத்தீங்களா? ஆமா, நிஜமா. அதுல ஏறி கூட போனோமே. அப்படியா? எனக்கு அந்த ரயில் வண்டிய பத்தி கொஞ்சம் சொல்ல கண்மணி. கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. நீண்ட வண்டி தொடர் வண்டி நீண்ட தொலைவு போகும் வண்டி தண்டவாளத்தில் அது போகும் தட தடவென்றே விரைந்தோடும். கூவென்று ஒலிப்பது புகை வண்டி ஒலிப்பது மின் வண்டி.
சிக்கு புக்கு சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு நீண்ட வண்டி தொடர் வண்டி நீண்ட தொலைவு போகும் வண்டி தண்டவாளத்தில் அது போகும் தட தடவென்றே விரைந்தோடும் கூவென்று ஒலிப்பது புகை வண்டி பாம் என ஒலிப்பது மின் வண்டி பச்சை சிவப்பு கொடிகளை நிலைய தலைவர் காட்டிடுவார் சிவப்பை காட்டினால் நின்றுவிடும் பச்சை காட்டினால் பாய்ந்தோடும் கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சரி, வேற என்ன பாத்தீங்க நேத்து? வேற வேற ஆ பெரிய யானை பார்த்தோம். சவாரி கூட செஞ்சோமே. யானையா? நான் யானை பார்த்ததே இல்லப்பா. அப்படியா? சரி, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன், கேளு. யானை பெரிய யானை யாருக்கும் அஞ்சா யானை ஆனை வயிற்று யானை பல்லை காட்டா யானை முரத்தை போல காது முன்னால் வீசும் யானை சிறிய கோலி குண்டாய் சின்ன கண்கள் யானை முன்னங்காலை மடக்கி முட்டி போட்டு படுக்கும் சின்ன குழந்தை ஏற்றி சிங்காரமாய் நடக்கும் யானை பெரிய யானை யாருக்கும் அஞ்சா யானை ஆனை வயிற்று யானை பல்லை காட்டா யானை முரத்தை போல காது முன்னால் வீசும் யானை சிறிய கோலி குண்டாய் சின்ன கண்கள் யானை முன்னங்காலை மடக்கி முட்டி போட்டு படுக்கும் சின்ன குழந்தை ஏற்றி சிங்காரமாய் நடக்கும் ஹை, வாழை இலையில சாப்பாடா இன்னைக்கு? ஆமா, எதுல இருந்தா என்ன, சாப்பாடு போட்டா சரிதான். சரியான சாப்பாட்டு ராமன். அது சரி, உனக்கு தெரியுமா சுப்பு, வாழை மரத்தோட எல்லா பாகங்களுமே நமக்கு பயன் தரக்கூடியது. அது எப்படி? சொல்றேன் கேளு. தானானே தந்தானானே தந்தானானா தனனானே தந்தானானே தந்தானானா வாழை மரம் வழவழப்பா இருக்கும் மரம் சீப்பு சீப்பா வாழைப்பழம் தின்ன தின்ன கொடுக்கும் மரம் பந்தி வைக்க இலைகள் எல்லாம் தந்திடுமா அந்த மரம் காயும் பூவும் தண்டுகளும் கறி சமைக்க உதவும் மரம் கல்யாண வாசலிலே கட்டாயம் இருக்கும் மரம் தானானே தந்தானானே தந்தானானா தனனானே தந்தானானே தந்தானானா வாழை மரம் வழவழப்பா இருக்கும் மரம் சீப்பு சீப்பா வாழைப்பழம் தின்ன தின்ன கொடுக்கும் மரம் பந்தி வைக்க இலைகள் எல்லாம் தந்திடுமா
நல்லா சாப்பிட்டாச்சு. இப்ப தூங்க வேண்டியதானே? தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கதை கேட்கணும். எனக்கு ஒரு கதை தெரியுமே. கதையா? எனக்கு சொல்லு. இரு, பாட்டாவே சொல்றேன். சுற்றி சுற்றி வந்தது, குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டது. பிறகு ஒரு ஜாடியை வீட்டின் முன்னே கண்டது. எட்டி எட்டி பார்த்தது, எட்டவில்லை தண்ணீர். என்ன செய்தது? அது என்ன செய்தது? சிறிய கற்களை கொண்டு வந்து அந்த ஜாடியில் போட்டது. தண்ணீர் மேலே வந்ததும் தாகம் தீர குடித்தது. சந்தோஷமாய் பறந்தது. ஆகையாலே நாமுமே முயற்சி செய்ய வேண்டுமே, முயற்சி செய்ய வேண்டுமே. சுற்றி சுற்றி வந்தது, குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டது. பிறகு ஒரு ஜாடியை வீட்டின் முன்னே கண்டது. எட்டி எட்டி பார்த்தது, எட்டவில்லை தண்ணீர். என்ன செய்தது? அது என்ன செய்தது? சிறிய கற்களை கொண்டு வந்து அந்த ஜாடியில் போட்டது. தண்ணீர் மேலே வந்ததும் தாகம் தீர குடித்தது. சந்தோஷமாய் பறந்தது. ஆகையாலே நாமுமே முயற்சி செய்ய வேண்டுமே, முயற்சி செய்ய வேண்டுமே. அதோ பாரு எலி. அந்த எலி சட்டையை தூக்கிக்கிட்டு இவ்ளோ வேகமா எங்க போகுது? வாங்க போய் பாப்போம். எலியாரே எலியாரே எங்கே போறீங்க? எலிசபெத் ராணியை பார்க்க போறீங்க. 7 கடல் தாண்டி நீங்க எப்படி போவீங்க? ஏரோப்ளேன் டிக்கெட் வாங்கி பறந்து போவீங்க. வழியில பசி எடுத்தா என்ன செய்வீங்க? வழக்கமான பஜ்ஜி வடை வாங்கி கொள்வீங்க. தில்லியில பேச போற செய்தி என்னங்க? டிவியில பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க. எலியாரே எலியாரே எங்கே போறீங்க? எலிசபெத் ராணியை பார்க்க போறீங்க. 7 கடல் தாண்டி நீங்க எப்படி போவீங்க? ஏரோப்ளேன் டிக்கெட் வாங்கி பறந்து போவீங்க. வழியில பசி எடுத்தா என்ன செய்வீங்க? வழக்கமான பஜ்ஜி வடை வாங்கி கொள்வீங்க. தில்லியில பேச போற செய்தி என்னங்க? டிவியில பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க. என்னது தெரிஞ்ச மாதிரி இன்னும் நிறையவே எனக்கு தெரியும். அப்படியா? வேற என்ன தெரியும்? கசட தபர ஞான நமன ஏரல வரல. ஐயோ, எனக்கு இன்னும் இது சரியா வரல. இதெல்லாம் தமிழ் எழுத்துகள் தானே? ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் கண்மணி எனக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தா.
ಕಸಡದ ಪರವಲ್ಲಿನಮಾಂ ஞகன நமன மெல்லினமாம் எரல வழல இடையினமாம் நல்லவங்க நம்மினமாம் காஞ்ஞாச்சனா தானா தானா பாமயர லவழலரண உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால்தான் உயிர் மெய்யெழுத்து சத்தம் போட்டு படித்திடணும் நீ முத்து முத்தாய் எழுதிடணும் கசடத பரவல்லினமாம் ஞகன நமன மெல்லினமாம் எரல வழல இடையினமாம் நல்லவங்க நம்மினமாம் காஞ்ஞாச்சனா தானா தானா பாமயர லவழலரண உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால்தான் உயிர் மெய்யெழுத்து சத்தம் போட்டு படித்திடணும் நீ முத்து முத்தாய் எழுதிடணும் சரி, இன்னும் வேற என்னெல்லாம் செஞ்சீங்க நேத்து? மாமா காசு கொடுத்தாரா, அதை எடுத்துக்கிட்டு கடைத்தெருவுக்கு போய் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோம். முக்கியமானது சொல்லலையே நீ. என்னது? நாங்க எப்படி போனோம் தெரியுமா சுப்பு? கை வீசிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே போனோம். ஹை, என்ன பாட்டு பாடினீங்க? கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு மிட்டாய் வாங்கலாம் கைவீசு மெதுவாய் திங்கலாம் கைவீசு சொக்காய் வாங்கலாம் கைவீசு சொகுசாய் போடலாம் கைவீசு கோவிலுக்கு போகலாம் கைவீசு கும்பிட்டு வரலாம் கைவீசு கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு மிட்டாய் வாங்கலாம் கைவீசு மெதுவாய் திங்கலாம் கைவீசு சொக்காய் வாங்கலாம் கைவீசு சொகுசாய் போடலாம் கைவீசு கோவிலுக்கு போகலாம் கைவீசு கும்பிட்டு வரலாம் கைவீசு இந்த குச்சியை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது பப்பு? நேத்து பார்த்தோமே, அந்த ஆட்டக்கார குரங்கு தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன ஆட்டக்கார குரங்கா? அது இருக்கே, குச்சிய பார்த்தாலே ஆட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி. குரங்கு நல்ல குரங்கு குற்றாலத்து குரங்கு மரத்தின் மேலே ஏறும் மலையின் உச்சி சேரும் பொட்டு கடலை பொறுக்கும் பொருளை எல்லாம் இறைக்கும் பொட்டி கரணம் போடும் அப்பை கண்டால் ஆடும். குரங்கு நல்ல குரங்கு குற்றாலத்து குரங்கு மரத்தின் மேலே ஏறும் மலையின் உச்சி சேரும் பொட்டு கடலை பொறுக்கும் பொருளை எல்லாம் இறைக்கும் பொட்டி கரணம் போடும்.
இது என்னது? இது இலந்த பழம். இலந்த பழமா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா. எனக்கு மாம்பழம் தான் பிடிக்கும். ஹை, மாம்பழம்! எனக்கும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். நேத்து எங்க மாமா வீட்ல மாம்பழம் சாப்பிட்டோமே. மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கோ மாம்பழம், அழகான மாம்பழம், அல்வா போல மாம்பழம். உங்களுக்கும் வேண்டுமா? இங்கே ஓடி வாருங்கள். பங்கு போட்டு தின்னலாம், பங்கு போட்டு தின்னலாம். மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கோ மாம்பழம், அழகான மாம்பழம், அல்வா போல மாம்பழம். உங்களுக்கும் வேண்டுமா? இங்கே ஓடி வாருங்கள். பங்கு போட்டு தின்னலாம், பங்கு போட்டு தின்னலாம். அது என்ன உன் கையில கண்மணி? ஏதோ சாப்பாட்டு விஷயம்தான் இது. எனக்கு இப்பவே வாய் ஊறுது. சரியா சொன்ன பப்பு. டொட்டடை. ஹை, லட்டு! எனக்கு எனக்கு நேத்து எங்க அத்தை லட்டு செஞ்சு கொடுத்தாங்க. கிட்டு, பட்டு, எனக்கு, பப்புவுக்கு எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தாங்க. வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு, லட்டு மொத்தம் 8, 8இல் பாதி பெட்டு. எடுத்தான் மீதம் கெட்டு, மீதம் உள்ள லட்டு முழுதும் தங்கை பட்டு போட்டான் வாயில் பிட்டு. கெட்டு 4 லட்டு பட்டு, 4 லட்டு மொத்தம் தீர்ந்ததெட்டு, மீதம் காலி தட்டு. வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு, லட்டு மொத்தம் 8, 8இல் பாதி பெட்டு. எடுத்தான் மீதம் கெட்டு, மீதம் உள்ள லட்டு முழுதும் தங்கை பட்டு போட்டான் வாயில் பிட்டு. கெட்டு 4 லட்டு பட்டு, 4 லட்டு மொத்தம் தீர்ந்ததெட்டு, மீதம் காலி தட்டு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாக. தாயம் ஹையா. ஆமா, நீ பாடினியே, அது என்ன பாட்டு கண்மணி? அதுவா? அது பாரதியார் பாட்டு சுப்பு. பாரதியார் யாரு கண்மணி? பாரதியார் ஒரு கவிஞர். அவரு குழந்தைகள் என்னெல்லாம் செய்யணும்னு பாட்டாவே சொல்லியிருக்காரு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா, நீ வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா.
கேட்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா நீ வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா ஒன்று, 2, 3, 4. அட பப்பு, உனக்கு இவ்வளோ நல்லா என்ன தெரியுமா? நல்லா தெரியுமே. நம்ம கண்மணி தான் சொல்லி கொடுத்தா. எனக்கும் சொல்லிக் கொடு கண்மணி. சரி. ஒன்று யாவர்க்கும் தலை ஒன்று, இரண்டில் முகத்தில் கண்கள் இரண்டு, மூன்று முக்காலிக்கு கால்கள் மூன்று, நான்கு நாற்காலிக்கு கால்கள் நான்கு, ஐந்து ஒரு கை விரல்கள் ஐந்து, ஆறு கால்கள் ஆறு, ஏழு வாரத்தின் நாட்கள் ஏழு, எட்டு சிலந்தியின் கால்கள் எட்டு, 9 தானிய வகைகள் 9, 10 இருக்கை விரல்கள் 10. ஒன்று யாவர்க்கும் தலை ஒன்று, இரண்டில் முகத்தில் கண்கள் இரண்டு, மூன்று முக்காலிக்கு கால்கள் மூன்று, நான்கு நாற்காலிக்கு கால்கள் நான்கு, ஐந்து ஒரு கை விரல்கள் ஐந்து, ஆறு கால்கள் ஆறு, ஏழு வாரத்தின் நாட்கள் ஏழு, எட்டு சிலந்தியின் கால்கள் எட்டு, 9 தானிய வகைகள் 9, 10 இருக்கை விரல்கள் 10. சரி, நேரமாச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன பாக்குற பப்பு? ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும். நேத்து ஒரு மாட்டு வண்டிக்கார மாமா எங்களை ஏத்திக்கிட்டு போனாரு. அதே மாதிரி இன்னைக்கும் ஏதாச்சும் வண்டி வருதான்னு பாக்குறேன் பப்பு. சரிதானே? சரியா சொன்ன கண்மணி. தெரியுமா சுப்பு, அந்த மாமா கண்மணிக்கு வண்டி ஓட்ட கூட சொல்லி கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சா? கடமுட 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 கடமுட. கடமுட கடமுட வண்டி இது கட்டை மாட்டு வண்டி, தடுமுடு தடுமுடு என்றே தடத்தில் ஓடும் வண்டி, தட 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 வண்டி இது தச்சில் செய்த வண்டி, குடு 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 என்றே குதித்து ஓடும் வண்டி. கடமுட கடமுட வண்டி இது கட்டை மாட்டு வண்டி, தடுமுடு தடுமுடு என்றே தடத்தில் ஓடும் வண்டி, தட 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 வண்டி இது தச்சில் செய்த வண்டி, குடு 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 என்றே குதித்து ஓடும் வண்டி. நீங்க சொன்னதெல்லாம் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. சரி, போயிட்டு வரேன். டாடா.
எனக்கு தூக்கமே வரல. அப்படியா? நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? ஹை, பாட்டா? என்ன பாட்டு?